வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபுல் டே மெனு பிளானில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 16க்கான மெனு. வாங்க பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நூடுல்ஸ் கொடுக்கலாம். நூடுல்ஸில் கேரட், பீன்ஸ், குடமிளகா, முட்டைக்கோஸ் எல்லாம் சேர்த்து கொடுக்கலாம். நூடுல்ஸ் நீங்கள் பிளெயின் மைதா நூடுல்ஸ் வாங்காமல் ஏதாவது ஒரு மில்லட் நூடுல்ஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். அது கூட ஹோம்மேட் டொமேட்டோ சாஸும் நீங்கள் கொடுக்கலாம். காலையில் மிட் மார்னிங்க்கு சீத்தாப்பழம் சீசன், இப்போ சீத்தாப்பழம் கொடுக்கலாம். கூடவே இளநியும் கொடுக்கலாம். மழை இருக்கிறதுனால இளநி வேண்டான்னு நினச்சிங்கன்னா சீத்தாப்பழம் மட்டும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். மதியம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு மில்லட் ரைஸ் எடுத்துக்கலாம். காலையிலே மில்லட் நூடுல்ஸ் கொடுத்தனால ஒயிட் ரைஸ் மட்டும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கூட குமிட்டிக்கீரை சீசன், குமிட்டிக்கீரை பாலக்கீரையில் கடையிற மாதிரி கடைஞ்சி கொடுக்கலாம். கோழி அவரை பொரியல், கேரட் தயிர் கூட கலந்து கேரட் தயிர் பச்சடியாக கொடுக்கலாம். புளி ரசம் இல்லைன்னா தக்காளி ரசம், ஏதாவது ஒரு ரசம். நீங்கள் தயிர் பச்சடிக்கு கேரட் தயிர் பச்சடிக்கு தயிர் கலந்தனால தயிர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தயிர் ஸ்கிப் பண்ணிவிட்டு மோர் எடுத்துக்கலாம். நம்ம குமிட்டிக்கீரையை எப்பவும் நீங்கள் தொய்யக்கீரை, குமிட்டிக்கீரை, பாலக்கீரையெல்லாம் கடையில் கடைஞ்சி சாதத்தோட நெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். ரெசிபி வேணும்னா நான் கூடிய சீக்கிரம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஈவினிங் ஸ்நாக் டைமுக்கு சோயா சங்க்ஸை சில்லியாக செஞ்சு கொடுக்கலாம். ப்ரோட்டீன் ரிச்சுங்க, ரொம்பவே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறது இந்த சோயா சங்க்ஸில். நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா இட்லி இல்லைன்னா தோசை எடுக்கலாம். நம்ம இட்லி தோசைக்கு தக்காளி குருமா வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். தக்காளி இப்போ விலை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தக்காளி குருமா தேங்காய் அரைச்சி ஊற்றி தக்காளி குருமா வச்சுக்கலாம். இட்லி தோசைக்கு இந்த குருமாவுக்கு சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். பெட் டைமுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஒரு டம்ளர் வெதுப்பான பால் எடுத்துகிட்டு நீங்கள் தூங்கும்போது நல்லாவே தூக்கம் வரும். நம்ம இன்றைக்கி சீரியல்ஸில் ரைஸு, மில்லட் எல்லாமே எடுத்திருக்கோம். அதே மாதிரி சோயா நான் முதலே சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் அதிகம். இன்றைக்கி நூடுல்ஸ்க்கு 2-3 காய், மதியம் லஞ்சுக்கு 2-3 காய், ஒரு கீரைங்கும் போது ஒரு 5-6 காய் நமக்கு சேர்ந்துடும். நாளைக்கு டே 17க்கான மெனு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.